பிளாக் எந்த டீம்? ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு கேவலமான நாள் தான். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தோழி நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. பின் குறிப்பு, இந்த தோழிக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. எவனா ஒருத்தர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னைய பார்க்க வந்துட்டு அந்த பிள்ளை யாருன்னு கேட்டிங்க, அவங்க கல்யாணமே நடக்காதரா. மதியான சோத்துக்கு சோறையும் 3 முட்டையும் வச்சு கொடுத்துட்டு சாயங்காலம் நம்ம நண்பனோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு சரி சம்பவத்துக்கு கிளம்பலான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குடான்னு சொல்லி களத்துக்கு போனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. இதுதான் நாங்கள் விளாட போன கிரவுண்டு. இது வந்து எங்கள் டெக் பார்க்குள்ளேயே இருக்குது. மேலே வந்து 2 ஃபைஸ் கோட் இருக்குது. அன்றைக்கி இங்கே தான் நம்ம விளாட போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசலாம். இன்றைக்கி பொழந்துடலாம்டா அப்படின்னு சொல்லி போனால் நம்மளை பொழன்னு போட்டு பொழந்து விட்டாங்க. 2 மேட்ச் தோற்று 3ஆவது மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணோம். அது 3ஆவது மேட்ச் ஜாலியாக தான் வின் பண்ணோம்னு வைங்க. 3மே அவ்வளோ டஃப் இல்லாத டீம் இருந்தாலும் கேவலமாக தோற்று லாஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிக்கணுமே சொல்லி ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து போகிற வழியில் நம்ம நாட்டியக்காரி நம்மகிட்ட மாட்டினாங்க. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புலம்பிட்டு நைட்டு சாப்பாடுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு என்ன தான் என்னோட கவனம் முட்டை மேலே இருந்தாலும் மனசு ஃபுல்லாக கிரவுண்டு மேலே தான் இருந்துச்சு. இவ்வளோ கேவலமாக போயிட்டியாடா ராகவான்னு சொல்லிட்டு சரி வீரனுக்கு தோல்வி ஜகஜம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு என்னோட ரூம்மேட்டை கூப்பிட்டு டீயை போட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.